தலைப்புச் செய்திகள். இல்லத்தரசி திட்டத்திற்காக 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்தால்தான் ஊழல் செய்ய முடியும் என்று திமுகவை காட்டமாக விமர்சித்துள்ளார் இபிஎஸ். தன் பெயரில் சொந்த வாகனமில்லை என தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். விரிவான செய்திகள். கடையநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஐயாபுரம் மதுரை தென்காசி பிரதான சாலையில் குடியிருந்த மக்கள் முன்பு இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பார்களாம், கூப்பன் கொடுத்தால்தான் ஊழல் செய்ய முடியும் என்று விமர்சித்தார். மக்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவென்று அவர்களே சொல்லிவிட்டனர். ஏனெனில் அவர்கள் ஏஜென்சி எடுத்திருப்பார்கள். டோக்கன் திமுக காரரிடம் வாங்க வேண்டும், அதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் எனவும் காட்டமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலினுக்கு பெட்டி மீதுதான் எப்போதும் கண் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி என்று திட்டம் கொண்டு வந்து மனுவை வாங்கி பிரச்சனையை தீர்ப்பேன் என்றார். தீர்த்தாரா? அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. மக்களை ஏமாற்றுவதில் திமுகவினர் கில்லாடிகள் என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் மு.க.ஸ்டாலினின் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 3,30,00,000 ரூபாயும், அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 4,34,00,000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் ரூபாய் 1,32,00,000 அசையும் சொத்துக்கள் உள்ளதாகவும், 720 கிராம் தங்கம் உள்ளதாகவும், கையிருப்பில் ரூபாய் 40,000 ரூபாய் உள்ளதாகவும் தனது வேட்புமனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னிடம் சொந்தமாக வாகனங்கள், தங்க நகைகள் எதுவும் இல்லை என மு.க.ஸ்டாலின் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலினிடம் ரூபாய் 10,000 கையிருப்பு பணம் உள்ளதாகவும், அவரின் வருவாய்க்கான ஆதாரம் எம்எல்ஏ ஊதியம், வங்கி வைப்பு நிதி வட்டி என்றும் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மு.க.ஸ்டாலின் பெயரில் குற்ற வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவிக்கு எந்த கடன்களும் இல்லை என்றும், மு.க.ஸ்டாலின் பெயரில் தஞ்சை அகர திருநல்லூரில் 2.86 ஏக்கர் நிலம் உள்ளதாகவும், திருவாரூரில் ரூபாய் 1,12,00,000 மதிப்பில் நிலம் உள்ளதாகவும் அவரது வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.